ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பர்பான பியூட்டி டிப்ஸ் பற்றி தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முகத்தை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பியூட்டி டிப்ஸை நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ இது பண்ணுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஸ்கின் க்ளோ ஆகும், ஸ்கின் பிரைட்டன் ஆகும். அண்ட் இப்போது எங்கேயாவது நம்ம இப்போ ஃபேஷியல் பண்ணோன்னா என்ன ஒரு மாதிரியான ஒரு லுக் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம முகத்தில் நம்ம மேக்கப் போட்டிருப்போம், இல்லை வெளில போயிட்டு வந்திருப்போம், சம்திங் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க, டபுள் கிளென்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த பசும்பால் இருக்குல்ல, அந்த பசும்பால் கிடச்சா ஓகே, இல்லை பாக்கெட் பால் கூட ஓகே தான். ஆல்டர்னேட்டிவாக பாக்கெட் பால் கிடச்சா உங்களுக்கு ஓகே, பட் பசும்பால்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, பசும்பாலில் கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவாங்கள்ல, இதில் உடம்புக்கெல்லாம் பூசி குளிப்பாங்க. ஸோ அந்த குளிக்கிற கஸ்தூரி மஞ்சள் பொடி, ஸோ அது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பால் கூட, அதாவது ஒரு 2 ஸ்பூன் பால் போதும், நம்ம ஃபேஸ்க்கு எதுனா 2 ஸ்பூன் வந்து பால் போதும். ஸோ அது கூட டர்மரிக் பவுடருக்கு ஒரு பிஞ்ச் நீங்கள் அது சேர்த்துக்கிட்டாலே போதும். அண்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் வந்து நல்லா இப்படி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க, ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த ஜூஸ்லாம் குடிச்சு பாருங்கள், உங்கள் ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சீரியஸாக. ஓகேங்களா? இப்போ பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அந்த டொமேட்டோ கூட நீங்கள் வந்துட்டு அடிச்சு குடிக்கலாம். பட் இதில் விதை இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த சென்டரில் இருக்க அந்த இதை மட்டும் விதையை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இதை வச்சு எப்படி வந்துட்டு டிப்ஸ், இது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங்கான டிப்ஸ் தான். இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, தக்காளியை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுவாங்க. எஸ், ஆமாம், ஆஃப்கோர்ஸ். இப்போ என்ன பண்ணுங்கள், தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளியை ஆஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஃபாக கட் பண்ணிவிட்டு சுகர் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போதும். அதை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கஸ்தூரி மஞ்சளையும் லைட்டாக மேலே வந்து இப்படி போட்டுவிட்டு, இல்லை காஃபி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ப்ரூ யூஸ் பண்ணலாம், சன்ரைஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காஃபி பவுடர் வந்து என்ன வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து நல்லா வந்துட்டு பண்ணுங்க, ஸ்க்ரப் பண்ணுங்க. இப்படி சர்க்குலர் மோஷன்ல இப்படி 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 பண்ணுங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸாக நிறைய இருக்கும், அண்ட் இங்கே பிளாக் ஹெட்ஸ் நிறைய இருக்கும், ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படி விட்டுருங்க, வாஷ் பண்ணிடாதீங்க, அப்படியே வந்து விட்டுருங்க. அண்ட் தென் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொட்டேட்டோ நம்ம ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் பேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணோம். மாஸ்க்குன்னு சொல்கிறத விட ஃபேஸ் பேக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த உருளைக்கிழங்கு. ஓகேங்களா? பொட்டேட்டோ. ஸோ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு வந்து தோலெல்லாம் வந்துட்டு நீக்கிக்கோங்க. இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு பீல் பண்ணிக்கணும். பீல் பண்ணிட்டு அந்த ஜூஸ் கிடைச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, பேஸ்ட் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நோ இஷ்யூ, நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ அது பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டா இன்னுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்ததான் இது கூட தயிர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இது கூட தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. இந்த குவான்டிட்டியை பொறுத்து, அது 2 ஸ்பூன் இருக்குன்னா தயிர் 1 ஸ்பூன் சேர்த்தா தாராளமாக போதும். தயிர் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு லெமன். ஸோ லெமன் வந்து சேர்த்துக்க போகிறோம். அது ஒரு ஆஃப் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பரு நிறைய இருக்குன்னா தயவு செஞ்சு வந்துட்டு லெமன் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் இது கூடவே கொஞ்சமாக வந்து டர்மரிக், அதாவது ஒரு பிஞ்ச், நான் சொல்கிறேன் நிறைய சேர்க்காதீங்க, ஒரு பிஞ்ச் வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னா, உருளைக்கிழங்கு அந்த ஜூஸ் இல்லைன்னா அதை நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் ஜூஸ். ஓகேங்களா? ஒரு ஆஃப்ல அந்த லெமனை கட் பண்ணிட்டு ஆஃபாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க. அண்டு பிஞ்ச் வச்சு மஞ்சள் தூள். ஓகே, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக் மாதிரி வந்து நீங்கள் போட போறீங்க. அவ்வளோதான். ஒரு பேக்காக நீங்கள் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. அண்ட் தென் நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்கும். நீங்களே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் சொல்லுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அலர்ஜிஸ் அந்த மாதிரி ரொம்ப 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 சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா இங்கேக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அது ஒன்றும் உங்களுக்கு இச்சிங் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஹோம் ரெமெடிஸ் அந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணும்போது அது வேலை செய்யுங்களே. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து இச்சிங்னஸ் இருக்க தான் செய்யும். எனக்குமே இருக்கும், பட்
உளுந்துல தான் வந்து எனக்கு அதிகமாக இருந்துச்சு. உளுந்து வெந்தயம் சேர்ப்போம்ல, ஸோ அதில் இருந்துச்சு. பட் இதில் வந்துட்டு நான் ட்ரை பண்ணும்போது ரொம்ப இல்லை. பட் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐஸ் கியூப் அந்த இதுவும் வந்துட்டு மசாஜும் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதாங்க, இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஒரு 2 வீக்ஸ்லயே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி நீ இன்டேக்கா வந்து நிறைய இந்த ஜூசஸ் வந்து எடுத்துக்கலாம். வாட்டர் மெலன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கலாம், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், அண்ட் ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்டேக்கா வந்து நீங்க எடுத்துட்டே இருங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா பிகாஸ் இது சம்மர் சீசன், அங்கங்க மழை பெய்யுது, ஓகே. பட் இருந்தாலும் இது வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நிறையவே வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப பெட்டர், ஓகேவா. ஸோ நம்ம ஸ்கின்னை எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கும், உதடு வந்து காயாம இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு உதடு ரொம்ப வந்து காயுது அப்படின்ட்டு, ரொம்ப டீஹைட்ரேஷனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்குமே நம்மகிட்ட டிப்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஹேர் கட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஸ்டே டியூன், தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸை பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.